தரி கிடதை தா கிட ஜம் தரித ஜம் தரி தரி கிடதை தா கிட ஜம் தரித ஜம் தரி தரி கிடதை தா கிட ஜம் தரித ஜம் தரி தரி கிடதை ஜம் தரித ஜம் தரி தரி கிடதை தா கிட ஜம் சக்தி அக்கா, பேப்பர் ரெடி. வந்து எடுத்துட்டு போ. சக்தி வரேன்பா. பால் போல எடுத்து வச்சாச்சு, வந்து எடுத்துக்கிட்டு போமா. சக்தி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பேப்பர் பால் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே கண்டினியூ. அக்கா நியூஸ் பேப்பர். இத வர சக்தி. இருங்கக்கா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல நீங்க பூஜை நிறைய பண்ணுவீங்க. இந்தாங்க பூ. தேங்க்ஸ்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பால் வாங்குற பூ வாங்குற டென்ஷன் இல்லாம இருக்கேன். சரி சரிக்கா. அக்கா, இன்னைக்கு தேதி 28, மாசம் ஆரம்பிக்க போது. வரட்டா? சரிம்மா. மாமா சீக்கிரம் வாடி, குளிச்சிட்டு ரெடி ஆக வேண்டாமா? என்ன மாமா, அக்கா டெலிவரி ரூம்ல இருந்தப்ப கூட நீங்க இவ்ளோ டென்ஷனா நடந்துக்க மாட்டீங்க போல இருக்கு. அவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற வீணா டென்ஷன் அதிகப்படுத்தாத. 3 நாளா பேப்பர் போடாம டெபாசிட் போறாவோ. உன் அங்கிள் இவ்வளவு பிரில்லியண்டா, இவ்வளவு நாலேஜபிளா, இவ்வளவு ஐகோட இருக்கானா எதனால? டெய்லி பேப்பர் படிச்சு படிச்சு நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதால தான். பேப்பர் படிக்கலனா நான் எப்படி ஜீனியஸ் ஆக முடியும்? நீயே சொல்லு. நான்சென்ஸ். ஏய், பேப்பர் வரல. 3 நாளா பேப்பர் படிக்கல. 3 மாசமா பணம் வரல. நான் யாருன்னு தெரியல. அது எனக்கு தேவையில்லை. பணம் கொடுங்க, பேப்பர் தரேன். ஏய், நான் முக்கியமான பேப்பரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், நீ பணம்ன்ற பேப்பரை பத்தி பேசிட்டு இருக்கிற. இந்த பணம் இதெல்லாம் ராம் கிட்ட கேட்டுக்கோ. ஆமா, நான் ஏன் பேசணும்? நீங்க தான் பேசணும். நீங்க தானே பேப்பர் படிக்கணும். பக்கத்துல லைப்ரரி இருக்கு, அதுக்கு பக்கத்துல டீ கடை இருக்கு. அங்க போனா ஓசிலேயே படிக்கலாம். யாரு? நானு தெருமுனையில டீ கடையில ஓசி பேப்பர். என் பேரை சொன்னா துபாயே அதிரும்ல. சார், இந்த பில்டப் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களை பார்த்தா துபாய் ஒட்டகம் வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். காசு கொடுங்க, பேப்பர் தரேன். நம்ம சீக்ரெட்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? நம்ம சீக்ரெட்டை இவகிட்ட யார் சொல்லியிருப்பா? ஓஹோ, நான் துபாயில ஒட்டக மேட்ச விஷயத்த ஊர் ஃபுல்லா பரப்பினது நீதானா? அவளை ஓங்கி ஒரு குட்டு விட்டோன்னா 4 அடி 3 அடி ஆயிடுவா. ஜாகிரதை. சிவகாமி, 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 என்னடி இது? கேவலம் பேப்பர் காசு 150 ரூபாய் கொடுக்குடுவா. இந்த வீட்டுல யாருக்கும் வக்கு இல்ல. 3 நாளா பேப்பர் வரல. நாட்டு நடப்பு தெரியாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, குழந்தைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பொறுப்பே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க.
இப்ப பேப்பர் படிச்சு என்ன பண்ண ஏன் போறீங்க? இது மட்டும் ஸ்கூல்ல படிச்சு என்ன பண்ண போகுது? பேப்பர் படிச்சாதான் நாட்டு நடப்பு தெரியும். நாட்டு நடப்பு தெரிஞ்சதால நான் பிரில்லியன்ட் ஆகி துபாயில போய் வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நீயும் துபாய்காரன் பொண்டாட்டின்னு ஊர் ஃபுல்லா பீத்திக்கிட்டு அலையற. இல்லனா உன் தம்பி மாதிரி இங்கே லோக்கல்ல எங்கேயாவது வேலைக்கு போய் குண்டு சட்டியில குதிரை ஓட்ட வேண்டியதான். தெரியாம தான் கேக்குறேன். 150 ரூபாய் கூட கொடுக்க தயங்குற கஞ்ச பிஸ்னாரி ஃபேமிலியா உங்களுக்கு? அக்கா மாமாவை வேலைக்கு போக சொல்லு, அப்பதான் காசோட அருமை என்னன்னு தெரியும். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் புரியும். 150 ரூபாய் சம்பாதிச்சு என்ன பண்றது? சம்பாதிக்கிறதுக்கு முன்னாலே செலவழிஞ்சிடும். அக்கா நான் கிளம்புறேன். டேடி இருடா, சாப்பிட்டு போ. இல்லக்கா எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் வந்து சாப்பிட்றேன். தம்பி, ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரலடா. நமக்குன்னு இந்த ஊர்ல கொஞ்சம் கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. அது கெட்டு போயிடக்கூடாதுல்ல. நேத்து ராத்திரியில வந்தவங்க பகல்ல வந்து தெருவுல கலாட்டா பண்ணாங்கன்னா என்ன செய்யறது? அது மட்டும் இல்ல, கடனை கேட்டு வீடு வரைக்கும் வந்தவங்க உன்னை ஏதாச்சும் செஞ்சிட போறாங்கப்பா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க 3 பேருக்கும் உன்னை விட்டா வேற யாருடா இருக்கா? ராமு, அவங்க நம்ம வீட்டை ஏலம் போடுறதுக்கு முன்னாடி நாமளே நம்ம வீட்டை வித்து கடனை கொடுத்துடலாம். அண்ணா எனக்கும் அதான் சரின்னு படுது. செல்லம் கொஞ்சம் இப்படி வா. வாழ்க்கையில இப்பதான் முதல் முறையா நல்ல ஐடியா கொடுத்துருக்குற மச்சான். என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி வீட்டை வித்து கடனை அடைச்சு மிச்சம் இருக்கிற பணத்துல என் தலைமையில ஒரு பிசினஸ் ஓஹோன்னு பண்றோம். கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறோம். என்ன சொல்ற? இல்ல, வீட்டை விற்க கூடாது. இல்ல, வீட்டை விற்க கூடாது. இது நம்ம அப்பா அம்மா கட்டின வீடு. இது நம்ம பூர்வீக சொத்து. நாம் எல்லாரும் பிறந்து வளர்ந்தது இந்த வீட்டில் தானக்கா. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் அப்பா வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச பணம். இந்த வீட்டை கட்ட அப்பா எவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்னு உனக்கே தெரியும். 1000 பிரச்சனையோட வாழ்ந்தாலும் சொந்தமாக வீடுன்னு ஒன்று இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காலத்தில் மாதம் மாதம் வீட்டு வாடகையை கட்டிக்கிட்டு வாழ்க்கையே நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும்லக்கா. அதெல்லாம் எனக்கும் தெரியுதுடா. ஆனா கடன் கொடுத்தவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல நேர காலம் தெரியாம வந்து கலாட்டா பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராமு. அதெல்லாம் சரிக்கா. ஆனால் இந்த வீட்டை வித்துட்டா நீங்கள் 3 பேரும் எங்கே போய் நிற்பீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆறுதல் தேடி எங்கே போவீங்க? நாளைக்கு ரத்னாவும் மகாலட்சுமியும் 2 பேரும் கல்யாணம் ஆகி போய் நாளும் கிழமைக்கும் எந்த வீட்டுக்கு வருவாங்க? தாய் வீடுன்னு ஒன்று வேணாமா? பிறந்த வீடுன்னு உங்கள் 3 பேருக்கும் தேவையில்லையா? இங்கே பாரு, இந்த வீடுன்னு ஒன்று இருந்ததுனால தான் நீயும் உன் புருஷனை இங்கே வந்து நின்னீங்க. அதுவும் இந்த வீடு இல்லாமல் போயிருந்தா மாமா கூட்டிட்டு நீ எங்கே போய் நின்றுருப்ப? சொந்தமாக வீடுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு போவாங்க. இந்த வீட்டை நான் வித்துட்டேன்னா அப்புறம் என் தங்கச்சிங்க 2 பேரும் நாளைக்கு எந்த வீட்டில் போய் நிற்பாங்க? இது பார்க்கா, உங்கள் 3 பேருக்கும் சொந்தமாக வீடுன்னு ஒன்று வேணும். அது இல்லாமல் போயிடக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ என்னோட தங்கச்சிகளுக்கும் உனக்கும் இழப்பார ஒரு இடம். அந்த இடம் இதுதான்க்கா. இந்த வீடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் 3 பேரும் அப்பா அம்மாவோட நிழலில் இருக்கிற மாதிரி. இது உங்கள் 3 பேரோட பிறந்த வீடு. இதை எந்த காலத்துலையும் நான் விற்க முடியாது. எப்பாடு பட்டாவது இந்த வீட்டை நான் உங்களுக்காக காப்பாற்றுவேன். அண்ணா, எங்க 3 பேர் மேலயும் உனக்கு அவ்வளோ பாசமா அண்ணா? அப்பா அம்மா இல்லாத குறை தெரியாம எங்க 3 பேரையும் பாத்துக்கிறியே, இது ஒன்னே போதும்ண்ணா. அக்கா, இந்த வீட்டை என்னால் விற்க முடியாதுக்கா. என்ன பண்ணணும், எப்படி கடன் அடைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தில் என்ன மாரி எதுவும் நடக்காது. இது என்னோட பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். நான் வெளியே போயிட்டு வரேன். அக்கா, அதான் அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்லுதல்ல, அது இஷ்டத்துக்கே விட்டுடலாம்க்கா. நீ வாடி. ஏன் தான் இந்த வீடு சென்டிமெண்ட்னாலே தம்மு கட்டி 5 பக்கத்துக்கு டயலாக் பேசுறானுங்களோ. ஆனா இவன் அப்படி பேசுனதுல நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருது. இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் பண்ணலான்ற ஐடியா ஏன் நமக்கு இது வரைக்கும் தோணல? ஓகே, அது இயல்பாவே நமக்கு மூளை கொஞ்சம் கிரிமினல்ன்றது வேற விஷயம். பட் இவன் எதுக்கு தேவையே இல்லாம புருஷன் வீடு, பொண்டாட்டி வீடு, புண்ணாக்கு வீடுன்றான்? பெரிய ஒயிட் ஹவுஸா இது? அமெரிக்காவில் இருக்கிற எவ்வளோ பொம்பளைங்க புருஷன் வீடு இல்லாமல் ஏன் புருஷனே கூட இல்லாமல் நல்லபடியாக வாழல? இடியட். பட் இதுலேருந்து நமக்கு ஒரு லீடு கிடச்சிருக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்பா, என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுப்பா?
ஒண்ணும் இல்லம்மா, இந்த இருமலை வயிற்று வலியை விட மாட்டேங்குதும்மா. கொஞ்சம் சுக்கு கஷாயம் கொண்டு வாம்மா. என்னப்பா மாத்திரையே போடாமலே வச்சிருக்கீங்களேப்பா. ஏடி சின்னவள, அப்பா இப்படி விடாம இருமுறாரு, அவருக்கு ஏதோ பிரச்சனை, அப்பாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலைப்படுறியோ? ஒன்னும் ஆகாது, அப்பா கல்லு மாதிரி இருக்கண்டா. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. டாக்டர்கிட்டயும் வர மாட்டேன்றீங்க, மாத்திரையும் போட மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படிப்பா வயிற்று வலியும் இருமலும் நிக்கும்? டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவாரு? ப்ரெஷர் பார்ப்பாரு, சுகர் செக் பண்ணு, ஸ்கேன் பண்ணு, எக்ஸ்ரே எடும்பாரு. இதெல்லாம் பார்த்து மாத்திரை எழுதி கொடுக்க டாக்டர் எதுக்குமா? இதை பாரு, எனக்கு என்ன செய்யுது, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ போய் சுக்கு கஷாயம் எடுத்துக்கிட்டு வாப்போ. என்ன சந்தியா, அப்பா என்ன சொல்றாரு? வயிற்று வலி நிக்க மாட்டேன்தாங்க்கா. இந்தாங்கப்பா. மாத்திரையும் சாப்பிட மாட்டேன்றாங்க. சுக்கு கசாயம் வேணுமா அடம் பிடிக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம்? நேத்தெல்லாம் இரும்பி இரும்பி வயித்தெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்க. டேப்லெட் எடுத்துக்கிட்டா தானப்பா சரியாகும். சக்தி, நீ காலையில் எழுந்திரிச்சு டான்ஸ் சொல்லி கொடுக்குற, வீட்டுக்கு வீடு போய் பால் போடுற, பேப்பர் போடுற, பூ கொடுக்குற, பகலில் துணி தைக்கிற, சாயந்தரம் டியூஷன் சொல்லி கொடுக்குற. இப்படி நீ ஓயாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நான் மாத்திரையா கரைக்க எனக்கு மனசு வரமாட்டேங்குது செல்லம். அப்பா, நீங்க நல்லா இருந்தா தானப்பா எங்களுக்கு தைரியம் வரும். எங்க 2 பேருக்கும் உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்கா? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உங்க அக்கா ரம்யாவும் மாமா பிரகாஷ் இல்லையா? இந்த பாருமா, உங்க மாமா இருக்காரு, அவர் சொக்க தங்கம்மா. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. சக்தி, ரம்யாக்கா வீட்ல இருந்து தான் போன். பாத்தியா, மாப்பிள்ளையா தான் இருப்பாரு, நான் சொல்லல. வா 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 வா. நினைச்ச மாத்திரத்திலே போன் பண்ணிட்டாரு பாரு. எப்பவும் நம்ம வீட்டுல நினைப்பாவே இருப்பாரு போல இருக்குமா. ஹலோ அக்கா, நான் சந்தியா பேசுறேன். நீ எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? குட்டி எப்படி இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மாமா குளிச்சிட்டு இருக்காரு. பிரசாந்தி ஸ்கூல் கிளம்பணும்ல, சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆமா, நீனும் காலேஜ் போல? வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டு இருக்கேன்க்கா. இருக்க சக்தி கிட்ட தரேன். ஹலோ, சொல்லுக்கா. சக்தி, எப்படி இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தியா? உனக்கு எதுக்கு இந்த பேப்பர் போடுற வேலை எல்லாம்? என் வீட்டுக்காரர் தான் மாசம் மாசம் பணம் தரேன்னு சொல்றாரு. ஆனா நீ தான் வேண்டான்னு அடம் பிடிக்கிற. எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுற சக்தி? அக்கா, அவங்க வாழ்க்கைய அவங்கவுங்க பாத்துக்கிறது தான்க்கா நல்லது. அதுல இருக்கிற நிம்மதி வேற எதுலயும் இல்லக்கா. அது மட்டும் இல்ல, எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லக்கா. சும்மா நீ எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு தெரியுது. சரி, அப்பாக்கு எப்படி இருக்கு? இரும்பிட்டே இருக்காரு, வயித்து வலிக்குதுன்னு சொல்றாரு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். நீ போன் அவர்கிட்ட கொடு. சரிக்கா, நீ அப்பா கிட்ட பேசு. சரி சக்தி. ரம்யா, யார் போன்ல? சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கேங்க. அப்பா, அக்கா பேசுறாங்க. யாரு, சக்தியா? குடு குடு, போனை குடு, நான் பேசுறேன். இந்தாங்க. ஹலோ சக்தி, சொல்லு சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள, சக்தி வெளியே போயிருக்கா, நான் தான் பேசுறேன். மாப்பிள்ள, கேக்குதா? மாப்பிள்ள, உங்களுக்கு தான் கேக்குதா? எப்படி இருக்கீங்க? ஆபீஸ் ஒர்க்லாம் எப்படி போகுது? ரம்யா நல்லா கவனிச்சுக்கலாடா? மாப்பிள்ள, இங்க நல்லா மழை பெஞ்சது. அங்க எப்படி மாப்பிள்ள? இங்கேயும் மழை பெய்யுது மாமா. அப்புறம் வேற என்ன மாமா விசேஷம்? ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, வர சண்டே வீட்டுக்கு வாங்கல. கண்டிப்பா கண்டிப்பா வரேன் மாமா. சண்டே தானே வந்துடுறேன். கொடுங்க என்கிட்ட. நீங்க போய் ஆபீஸ் கிளம்புங்க, போங்க. அப்பா, அவர் பிஸியா இருக்காரு.
சண்டே வரமாட்டாரு, நான் மட்டும்தான் வருவேன். ஓஹோ அப்படியாம்மா? சரிம்மா, அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம்மா, விட்டுரு. சரிங்கப்பா, ஒழுங்கா சக்தி கூட ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்க, இல்லைன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். அம்மா அது அப்பா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். சக்தி கூட பேசாம நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஓகே, நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்னப்பா முகம் சுண்டிருச்சு? அக்கா உங்களை ஹாஸ்பிட்டல் போக சொன்னாலா? அவ பேச்ச மட்டும் தட்ட முடியலல்ல? சரிப்பா, நான் காலேஜ் கிளம்புறேன். சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ராம், ராம். ஹாய். ஹாய். என்ன சார் பார்க்கவே முடியல? அவ்வளோ பிஸியா? 2 நாளா உன்னை பார்க்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் சக்தி, ஆனால் முடியல. உனக்கு தெரியும்ல, கடன் பிரச்சனை. கடன் வாங்கினாலும் கடன் வாங்கி கொடுத்தாலும் திரும்பி கொடுக்கறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும். அது இல்லாமல் கடன் வாங்கினா என்ன மாதிரி ஒளிஞ்சி அலைய வேண்டியிருக்கு. என்னால் என் குடும்பத்துக்கே கஷ்டம். பணம் கொடுத்தவன் வீட்டை விற்று பணம் கொடுங்கிறான். வீட்டை விற்று பணத்தை கொடுத்துட்டு அக்கா தங்கச்சிகளை என்ன தெருவில் நிறுத்த முடியும்? வீட்டை விற்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ராம், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவை அறிஞ்சு நல்ல காரியத்துக்காக தான் நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, கடனும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க யாருக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட உங்க சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. அவங்க கிட்ட பணம் வாங்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்போ உங்களோட கடனுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. கரெக்டு தான். அவனும் என் ஃப்ரெண்டு தான் சக்தி. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்றான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, அது இருக்கட்டும். உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு இப்போ? ரொம்ப சங்கடமா இருக்கு ராம். எங்களுக்காகவாவது அப்பா மருந்து மாத்திரை சாப்பிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஆனா எதுக்குமே அவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத சக்தி, எதுவும் ஆகாது, கவலைப்படாத. சரி, உன் வண்டி இப்போ பக்கத்து ஊருக்கெல்லாம் போகுது போல இருக்கு. அங்கேயும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓ வெரி குட், பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிட்டீங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க ராம். ஆமா, என்னாச்சு? ஏன் நடந்து போயிட்டு இருக்கீங்க? அது ஏன் கேட்குற? நைட்டு வரும்போது வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. 5 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் பெட்ரோல் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். சரி, நான் வேணா போய் என் வண்டி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பக்கத்துல தானே, நான் போயிடுறேன். சரியா? நீ பாத்துக்க. சரி, பை பை. அக்கா, மாமா என்ன சொல்றாரு? ஏய், என்ன கிண்டலா? நிஜமா தான் கேக்குறேன். என்ன சொன்னாரு? அவர் வீட்ல ஏதோ பிரச்சனையா? அக்கா, நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா, எப்பயாவது தான் பாத்துக்கிறீங்க, 4 வார்த்தை தான் பேசிக்கிறீங்க, அதுவும் வீட்டு பிரச்சனையை பத்தி. என்ன பண்றது, எங்க பிரச்சனை அப்படி இருக்கு. அக்கா, லவர்ஸ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 தடவை மீட் பண்ணணும், அப்புறம் 10 தடவை ஃபோன் பேசணும், 100 தடவை SMS அனுப்பணும், தனியா இருக்கும்போது சிரிக்கணும், வாரத்துக்கு 2 சினிமா பார்க்கணும், ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி 1.5 மணி நேரம் சாப்பிடணும், ஒண்ணுமே இல்லாத கிஃப்ட ஓஹோன்னு பேசணும். நிறுத்துறியா? ஒத்த வாங்க போற? நீ காலேஜ்ல போய் படிக்கிறது இதுக்கு தானா? அக்கா, இதெல்லாம் எனக்கு 8ஆம் கிளாஸ்லயே தெரியும், உனக்கு தான் ஒன்றும் தெரியல. எனக்கும் எல்லாமே தெரியும்டி. ஆனா சூழ்நிலை சரியில்லை. அவருக்கு அவங்க குடும்ப பிரச்சனை, எனக்கு நம்ம வீட்டு பிரச்சனை. இதுல ஜாலியா இருக்கிறதுக்கு எங்கடி டைம் இருக்கு? அக்கா, ஒன்னு சொல்லட்டா? உனக்கும் அவருக்கும் இப்போதைக்கு கல்யாணம் ஆகாது. ஏன்னா அவர் எந்த காலம் 2 தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் ஒரு பிசினஸ் செஞ்சு செட்டில் ஆகி அப்புறம் கழுத்துல தாலி கட்டுறது.
ஏய் அது எங்க பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல காலேஜுக்கு கிளம்பு. போ போடி ஓடினா. சரிக்கா. ஏண்டா டேட்டா வந்து அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டியா? யூ சும்மாரு. நீலோ ரப்பனாயா? அம்மா வந்தா திட்டுவாங்கல, நீ வேற. டேய், வர வர அம்மா மேல இருக்கிற பயமே குறைஞ்சு போச்சுடா. சீக்கிரமா வந்தா வீட்ல ஏதாவது வேலை செய்யலாம்ல. ஏதாவது ஓவர் டைம் பாத்துட்டு வந்திருப்பான். டேய் வாய் மூடியா. இந்த ஆள் வேற இவனுக்கு சப்போர்ட் பண்ணி கெடுத்து வச்சிருக்க. அம்மா சும்மா இருங்களம்மா. அண்ணா உண்மையிலே வேலை இருந்துச்சா இல்ல ஏதாவது போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட ஊர் சுத்திட்டு வரியா? ஷோ, நீலாம் ஒரு தங்கச்சியாடி, எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. ச்சே. டேய் மோகன் நில்லுடா. டேய், அவ சொல்ற மாதிரி ஏதாவது நீ பண்ண உன்னை வெட்டி போட்டுருவேன். ஏண்டா, உன்ன மாதிரி பசங்க கம்ப்யூட்டர் படிச்சுட்டு 40,000 50,000 வாங்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு நீயும் உங்க அப்பன மாதிரி இருக்காதுடா. அவர் சுத்த வேஸ்ட். ஏதோ எனக்கு வாய் திறமை இருக்கிறதுனால உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டேன். டேய் மோகன், முதல்ல அந்த வேலையை விட்டு தொலைடா. நீ ஏதாவது பெரிய சம்பளத்துக்கு வேலைக்கு போனாதான் நான் எனக்கு பணக்கார மருமகளா தேடிக்க முடியும். டேய், கருப்பண்ண குதிரையில வரான். எந்த பேயா இருந்தாலும் அடக்கிடுவான். சொல்லு, உன் பேர் என்ன? ஏன் இவன் மேல வந்த? இந்த பொண்ணை ஏன் சித்திரவதை பண்ற? பேர் என்ன கேக்குறல்ல, சொல்லு. இவளை பேய் பிடிச்சிட்டு இவ வாழ்க்கையை நாசம் பண்ணுதுடி. சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்லாம உன்னை விட மாட்டேன். யார் நீ? ஏன் இவன் மேல வந்த? சொல்லு. ஏய், யார்கிட்ட? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. எங்கேயோ கட்டட வேலைக்கு போய் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு. சொல்லு சொல்லு. ஐயோ அடி வாங்காதடி, சொன்னா கேளுடி. கருப்பு மேல சத்தியம் சொல்லு. அதான் கருப்பன் கேக்குறாருல, சொல்லி தொலையண்டி. சொல்லவே மாட்டியா? சொல்லு சொல்லு சொல்லு. கருப்பன் சாட்டை எடுத்தாதான் நீ சொல்லுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்லு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அம்மா உமா, என்னாச்சுமா? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. என்னாச்சு இவளுக்கு? என்னங்க உமா? உமா, சொல்ல போறியா இல்லையா? என்னம்மா திடீர்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்ட? என்னம்மா, வா போலாம். பாவம்பா, அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க பாருங்களேன். சொல்லு சொல்லு. உமா, அது ஏதோ கோயில் சடங்கா இருக்குமா. நீ வா உமா, நம்ம கிளம்பலாம். சொல்ல மாட்டேன். கருப்புக்கு கோவம் வந்துருச்சு, தாங்க மாட்டேன். அடி வாங்கி சாகாதடி, சொல்லுடி. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. சாட்டை எடுத்தாதான் வலிக்கு வருவ இல்ல? சொல்லுங்களேன். ஐயோ போற பாருங்க. நிக்க சொல்லுங்க. அங்க போற தேவையில்லாதுமா. இந்த பொண்ணை விட்டு நீ போற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. நிறுத்துங்க. ஐயோ உமா, ஏய், யார் நீ? அவளை விட போறியா இல்லையா? போயிடு, தள்ளி போயிடு, தள்ளி போ.